நான் சென்னையிலேருந்து என்னோடய வீடு ஆம்பூர் தாண்டி ஒரு ப்ரைடல் மேக்கப்புக்காக கிளம்பிட்டுருக்கேன். நான் வாணியம்பாடி தான் போயிட்டுருக்கேன். அங்கே ஒரு ரிசப்ஷன் முகூர்த்தம் மேக்கப் எனக்கு வந்து புக் ஆகிருக்கு. இந்த ஊர் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக என்னோடய அம்மா ஊர் தான். அம்மா ஊரை க்ராஸ் பண்ணி நான் மேக்கப் போகிறேன். ஆனால் அம்மா வீட்டுக்கு என்னால் போக முடியல. அந்த ஒரு ஃபீலிங்கோடவே இந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படியே வந்து கிளம்பிட்டேன். ரொம்ப வந்து எமோஷ்னலாக இருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகாமல் போகிறோமே அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. எனக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்றதுனால என்னால் போக முடியல. ஏன்னா நிறைய லக்கேஜ் இருக்குது. நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றது அப்படின்றது எனக்கு ரிஸ்க்கு தான். அது மட்டும் இல்லை, எனக்கு மதியத்துக்கு மேலே வந்து நான் சென்னை வந்துட்டு பாப்பாவையும் பிக்கப் பண்ணணும். ஸோ இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சைலண்ட்டாக ஆம்பூர் ஸ்டேஷனில் வந்து உட்காந்துட்டேன். நான் வந்துட்டேன், ஆம்பூர் வந்துட்டேன். எனக்கு 10:30க்கெல்லாம் நான் ஆம்பூர் வந்தாச்சு. 1 o'clock தான் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ அது வரைக்கும் என்னால் வீட்டுக்கும் போக முடியாது. சொன்னல லக்கேஜ்லாம் வச்சுட்டு நான் போயிட்டு வர்றது அப்படின்றது எனக்கு பெரிய ஹெடேக்காக இருக்கும். ஸோ தட் நான் ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய அசிஸ்டண்ட் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் நம்ம வந்து அங்கேயே வெயிட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு 2.5 hours கிட்ட நான் வந்து ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி உட்காந்துட்டு இருந்தேன். நான் பிஃபோர் டே வந்து நான் நெயில்ஸ் பண்ணியிருந்தேன். என்னுடைய டோஸ்க்கும் என்னுடைய ஃபிங்கர்ஸ்க்கும் நான் பண்ணியிருந்தேன். அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது ஜஸ்ட் வந்து டெம்பரரி நெயில்ஸ் தான் நான் பண்ணியிருந்தேன். இது நல்லா ஸ்டே இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா, இல்லை என்னுடைய ஸ்டுடியோக்கு வந்தாலும் நீங்கள் அந்த நெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 12:30 12:45 போல் வந்து ஆம்பூர்லேருந்து கிளம்பி என்னோடய கிளைண்ட்டோட பிளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டேன். ஆட்டோவில் தான் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். அசிஸ்டண்ட் வந்துட்டாங்க. சரி போகிறது 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அசிஸ்டண்ட்டும் கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து விஜய் மஹால் அப்படின்ற ஒரு மஹாலில் தான் என்னோடய ப்ரைடுக்கு வந்து ரிசப்ஷன் இருக்குது. அவங்க ஒரு 4 months முன்னாடியே என்னை வந்து புக் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய முகூர்த்தம் ரிசப்ஷனுக்கு நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம க்யூட், செம்ம ஒரு ஜெம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணு என்னுடைய ப்ரைடு. ஏன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, காமாக நடந்தது அவங்களோட ரிசப்ஷன். எனக்கு எந்த ஒரு குளறுபடி ஹரிபரி எதுவுமே இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக வந்து அவங்க எங்களை ஹேண்டில் பண்ணாங்க. நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அன்றைக்கி என் ஃபேஸ் பார்த்திங்கன்னா பயங்கர டல்லாக ஆகிடுச்சு. நான் அந்த பிளேஸ்க்கு போனதுக்கப்புறம் வந்து ஸாரீ வாங்கிட்டோம். ஸாரீ வாங்கிட்டு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால ஸாரீ எல்லாம் ப்ரீப்ளீட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம கொஞ்சம் லேட்டானாலும் டைம் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து சில்க் ஸாரீ அப்படின்றதால 11 ப்ளீட்ஸுக்கு மேலேயே வந்து ஈஸியாக கிடச்சிது. ஸோ நான் அதெல்லாம் வச்சு நல்லா அயர்ன் பண்ணி ப்ரீப்ளீட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அது செகண்ட் ஸாரீயாக அவங்க வந்து ஹாலில் கொடுத்து இவங்க கட்டிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அயர்ன் பண்ணி ப்ரீப்ளீட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். 4 ஸாரீ கட்டினோம் அன்றைக்கி நாங்கள் 2 நாளில். ஈவினிங் 2 மார்னிங் 2 எல்லாமே நான் ப்ரீப்ளீட் பண்ணி கவர் போட்டு எடுத்து வச்சிட்டேன். ஈஸியாக இருக்கும் கட்ட அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நான் ரெடி பண்ணிட்டேன். இவங்க தான் என்னோடய ப்ரைட் காயத்ரி. அவங்க வந்து எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டும் என்கிட்ட கேட்கல. அவங்க கேட்ட ஒரே விஷயம், எனக்கு வந்து ரொம்ப ப்ரைட்டாக வேணாமல் என்னோடய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட கேட்டாங்க. எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களோட ஒர்க் பண்ணுறதுல எந்த ஒரு இஷ்யூ இல்லை. அவங்க ரொம்ப வந்து ஸ்வீட். ஃபஸ்ட்டு லென்ஸ் நாங்கள் ஒரு 2-3 times நான் ட்ரை பண்ணேன். அவங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து அவங்க கண்ணு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. சிமிட்டிகிட்டே இருந்தாங்க. ஓரளவுக்கு அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி நான் 2 கண்லேயும் வந்து லென்ஸ் போட்டுட்டு கிளென்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேக்கப் பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் பிஃபோர் உங்கள் ஸ்கின் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
ரொம்ப டீஹைட்ரேட் ஆகாமல் ஸ்கின் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸும் பிரைட்டாக இருக்கும், உங்களுடைய மேக்கப் நல்லா ஸ்டே இருக்கும். அந்த கேக்கினஸ் வந்து உங்களுக்கு அதில் வராது. மேக்கப் வந்து ரிமூவ் ஆகிறது, மூவ் ஆகிறது அப்படின்றது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கின் இருந்தால் உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். நாங்கள் 2 o'clock நாங்கள் போய்ட்டு லன்ச் சாப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணால் 3 ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப காமாக தான் நாங்கள் வந்து அந்த ரூமில் யாருமே அவங்க அலோட் பண்ணல. நான் எதுவுமே யூஸ்வலாக சொல்ல மாட்டேன் என்னோடய பிரைட்ஸுக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, நம்ம எதுவும் சொல்லி அவங்க வந்து ஹர்ட் ஆகிடுவாங்க. நம்மளே சொல்லலை, இவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் எடுத்துப்பாங்க அப்படின்றத நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் வந்து காயத்ரி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே வந்து ஒரு ரூம் புக் பண்ணிவிட்டு அந்த ரூமில் வந்து லாக் பண்ணிட்டீங்க, நீங்கள் யாருமே அலோவ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு நீங்கள் யாரும் ரூம்குள்ளே வராதீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப வந்து அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதை சொல்ல என்னால் முடியாது. பட் வந்து இட்ஸ் ஓகே. அன்றைக்கி வந்து பெருசாக யாரும் ரூமில் வரல, டிஸ்டர்பும் இல்லை. ஃபஸ்ட்டு நான் ஐ மேக்கப் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிளிட்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸில் விழுந்தாலும் அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பேஸுக்கு போகும்போது பேஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுனால நான் ஐ மேக்கப் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு பேஸ் வந்து ஐ மேக்கப்புக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோன்னா ஐ மேக்கப் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாமல் ஆன் பாயிண்டில் இருக்கும். அதனால தான் இந்த பேஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரைமர், கன்சீலர், பவுடர், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஷேட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி ஒரு அழகான ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஐ லுக் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 saree இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் saree, அடுத்து வந்து ஒரு பர்பிள் saree இருந்ததுனால 2 காஸ்ட்யூமுக்கும் செட் ஆகிற மாதிரி நம்ம ஐ மேக்கப் எடுத்துகிட்டு போனால் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு saree ஃபுல்லாகவே வந்து ஃபோட்டோஷூட் நடக்கும், செகண்ட் சாரியில் வந்து அடுத்து ரிசப்ஷன் நடக்கும். ஸோ 2மே வந்து இம்பார்ட்டன்ட். 2 சாரிக்கே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஐ மேக்கப் க்ரியேட் பண்ணால் தான் 2த்துக்குமே செட் ஆகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பட் நோ ப்ராப்ளம், நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணேன். அவங்க சாஃப்டாக கொஞ்சம் கிளிட்டரியாக வந்து கேட்டாங்க, கொஞ்சம் போல்டாக இருக்க மாதிரி கேட்டாங்க. போல்டு மீன்ஸ் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் வந்து இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஐ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து எப்போவுமே என்னுடைய ப்ரைடுக்கு என்னென்னா ஒரு முகூர்த்தமுக்கு ஒரு ப்ரைட் மட்டும் எடுப்பேன். ஸோ தட் நான் என்னோடய ப்ரைடும் வந்து அந்த டே அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு புக்கிங்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அந்த பிளேஸ்க்கு போகணும், இவங்களுக்கு சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி டென்ஷன் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நம்ம ஒரு ப்ரைட் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைடும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக அவங்க மேக்கப் வந்து பண்ணி கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போ வேணாலும் பண்ண சமாளிச்சுக்கலாம். ஆனால் நம்ம ப்ரைடுக்கு நடக்க போகிறது ஒரு ஈவெண்ட், அதுவும் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அது. அந்த டைமில் நம்ம போய்ட்டு ஹரிபரி பண்ணி டென்ஷன் ஆகிடு, எனக்கு வேறு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படி இப்படின்னு அவங்களோட நான் வந்து ஆர்கியூ பண்ணவோ அவங்கள வந்து ரஷ் பண்ணவோ நான் விரும்ப மாட்டேன். இதனால தான் நான் வந்து இந்த 5 இயர்ஸாக ஒரு மேக்கப் ஒரு முகூர்த்தமுக்கு ஒரு மேக்கப் எடுத்தால் போதும், ஒரு ப்ரைடு இருந்தால் போதும், அதே நம்ம வந்து காமாக பண்ணி கொடுத்துட்டு அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும், நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற தாட்டில் இந்த ப்ராசஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதுக்காக நான் என்றைக்குமே நான் ஃபீல் பண்ணல, மற்றவங்க எனக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம மட்டும் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நிற்கிறோன்ற ஃபீலிங் எனக்கு வந்து இல்லை. ஏன்னா நான் பண்ணுற வேலையை வந்து நான் சரியாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்குள்ளே எப்பயுமே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐ மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். கிளிட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு லைனர் இன்னும் கொடுக்கல. இப்போ வந்து கிளிட்டர்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இன்னொரு ஐக்கு. இது பார்த்திங்கன்னா 2 காஸ்ட்யூமுக்குமே வந்து அழகாக செட் ஆகிடுச்சு. ரொம்ப அழகான ஒரு சட்டில், கொஞ்சம் நல்ல ஒரு ஷிம்மரியான ஒரு ஐ லுக்கு தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். இது ட்ரொமாட்டிக்கில் கொஞ்சம் வந்து சாஃப்ட் அண்ட் சட்டிலாக இருக்க மாதிரி கொடுத்து கொஞ்சம் கிளிட்டர்ஸோடு அடான்ஸ் ஆகிறதுனால இன்னும் அவங்க ஐஸ் வந்து என்ஹான்ஸாக அழகாக வந்து தெரிஞ்சது. அவங்க ஜுவல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சில்வரில் போனாங்க. ஏடிஎஸில் அப்படின்றதுனால கொஞ்சம்
சில்வர் டோனில் நான் வந்து இந்த ஐ மேக்கப் வந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு விங் லைனர் கொடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா மார்னிங் வந்து செமி ஸ்மோக் ஐஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுனால இப்போ வந்து நான் விங் லைனர் கொடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகாக வந்தது விங் லைனர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு டிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றத நீங்கள் இதில் பார்க்கலாம். நான் லைனர் கொடுக்கும்போது மட்டும் நான் ஹேரில் வந்து யாருமே கை வைக்க விட மாட்டேன். ஏன்னா அந்த லைனர் அவங்க ஏதாவது இது பண்ணி கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சுன்னா நான் பயங்கர டென்ஷன் ஆகிடுவேன். ஸோ நான் விங் லைனர் போடும்போது அவங்கள மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுருவேன். அப்போ தான் என்னால் அது வந்து விங்கு கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவேன் நான். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து நல்ல ஒரு பிக்மெண்ட்டு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் போது மேக்கப் லுக் வந்து ரொம்ப நல்லா வரும். ஐ பிலீவ் எனக்கு வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மேக்கப் லுக் நல்ல ஸ்டே இருக்கும். நல்ல ஒரு பிக்மெண்ட்ஸு நம்ம கேட்குற கவரேஜ் எல்லாமே அதில் வந்து கொடுக்கும் அப்படின்றத நான் வந்து ரொம்ப வந்து பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம நார்மல் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ப்ரைடே ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்களே எடுத்து வாங்கி போட்டுப்பாங்க. நம்ம ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் அது ஸ்டே இருக்கும். அதோட அவுட்புட்டும் வந்து நமக்கு கிளியராக இருக்கும் அப்படின்றத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அதனாலேயே நான் என்னோடய ப்ரைட்ஸுக்கு நான் எப்போவுமே ஒரு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து வாங்கிட்டுருக்கேன். இப்போ வரைக்குமே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். எல்லாமே வந்து குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய ப்ரைட்ஸுக்கு என்னோடய ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் என்கிட்ட எந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதனாலே கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். மேக்கப் லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வரும். ஸ்டேக்கெலாம் நீங்கள் வந்து கவலையே பட வேணாம். நல்லா ஸ்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ஸ்கின் நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்கள் மேக்கப் வந்து ஸ்டே இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். எவ்வளோ அழகான விங் லைனர் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது நானே பெருமையாக சொல்லிப்பேன். ஏன்னா அழகாக வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த ப்ரஷ் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 500 கிட்ட வந்தது இந்த விங் லைனர் ப்ரஷ். அதே மாதிரி என்னுடைய இந்த என்னது இது ஐலைனர் இது வந்து 2000 கிட்ட இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஒரு நல்ல பிக்மெண்ட் வந்து இதில் கொடுக்க முடிஞ்சது. ப்ரைட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க மேக்கப் பண்ணும்போது. நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அவங்கக்கிட்ட கேட்டு நான் பண்ணுறது அப்படின்றதுனால அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரி அவங்க மேக்கப் லுக் வரும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு இருந்தது. அதுவும் இல்லாமல் அவங்க மொத்த பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. உங்கள் சாய்ஸ்க்கா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. நான் கேட்டிருப்பேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஓகேவா இல்லை இன்னும் கொஞ்சம் விடுவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை போதும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பர் லிப் மேலே வந்து கொஞ்சம் வந்து ஹேர் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இது நம்ம மேக்கப் பண்ணால் பெருசாக தெரியாது தான், கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் இது ஒன்று ஏன் டிஸ்டர்பாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் அங்கே இருக்கிற ஹேரை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணதால நோ பெயின். மேக்கப் இந்த சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்துட்டு க்ரே ஆகிடும், சில பேருக்கு க்ரே ஆகிடும். அந்த ரிஸ்க் வேண்டாம் அப்படின்றதால நான் வந்து அப்பர் லிப் மேலே இருக்க ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இட்ஸ் பெயின்லெஸ் தான். நீங்கள் பார்த்தாவே தெரியும் அவங்க எவ்வளோ கூலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக அந்த மேக்கப் ஜேர்னியில் இருக்கேன் அப்படின்றதுனால என்னால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண வரும். ஃபேஸில் கை வச்சோன்னே தெரியும் அவங்க ஃபேஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில ப்ரைட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பிஃபோர் புக் பண்ணும்போது அவங்க ஸ்கின் டைப் கேட்பேன், என்ன மாதிரி ஸ்கின் டைப் அப்படின்னா சில பேர் காம்பினேஷன் ஆயிலி அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஃபேஸில் கை வைக்கும்போது பயங்கர ட்ரையாக இருக்கும்.
ஏன்னா அந்த நலங்கு, அந்த டென்ஷன், டீஹைட்ரேட் ஆகுறது அப்படின்ற பல ரீசன். அவங்க லாஸ்ட் மினிட்ல நிறைய ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருக்கும் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது. அப்படின்றனால ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆக நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய ஆகியிருக்கு எனக்கு அந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து ஹேண்டியாக வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க கேட்குற மாதிரியான ஒரு மேக்கப் லுக் வந்து கொடுக்க முடியும். ஸ்டேவும் வந்து நல்ல ஸ்டே இருக்கும். நம்ம அதுக்கு ஆப்போசிட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்டர் க்ளோஸ். ஒரு 2 hours கூட வந்து மேக்கப் வந்து நிற்காது. ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் ரூமில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த மேக்கப் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் சாங் ப்ளே பண்ணி இந்த மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, எந்த டிஸ்டர்பும் இல்லை. காயத்ரி ஒரு 4 months முன்னாடியே நம்மளை புக் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால நல்லா க்ளோஸ் வேறு, அவங்க எனக்கு நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க வீட்லேயும் சரி, அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அவ்வளோ ஸ்வீட்டாக அந்த அளவுக்கு வந்து ஒரு எங்களை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது எனக்கு. அவங்க அப்பா நான் டின்னர் சாப்பிடும்போது நேராக வந்து என்கிட்ட சொன்னார், அம்மா நீங்கள் நின்றுட்டே நிறைய வேலை செஞ்சீங்க, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணீங்க, பயங்கர டயர்டாக இருப்பீங்க, என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சர்வரை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி எங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் வந்து எங்களை விழுந்து விழுந்து கவனிக்கிறது அப்படின்றது எங்களுக்கே கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஏன்னா அவங்க பயங்கர பிஸி ஷெடியூலாக இருப்பாங்க. வெட்டிங்னா தெரியும் எல்லாருமே கவனிக்கணுன்றது, நம்மளையும் மதித்து நம்மக்கிட்ட வந்து நம்மளை என்ன சாப்பிட்றீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதேமாதிரி மார்னிங் ப்ரைடோட அம்மா வந்து எங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இல்லை ஆண்டி டைம் இல்லை, காஃபிலாம் குடிக்க முடியல, டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அம்மா 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒன்றும் ஆகாது, நீங்கள் முதல்ல காஃபி குடிங்கம்மா அப்படின்ட்டு எங்களை அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் சில நல்ல விஷயம்லாம் நடக்கும்போது அப்படியே மனசில் எனக்கு நம்மளை இந்த அளவுக்குலாம் கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சில பேர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அது வந்து அவங்களுடைய பொண்ணோட கல்யாணம் அப்படின்னால பிஸியாக இருப்பாங்க, நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி பிஸியாக இருக்க டைம்லேயும் நம்மளை வந்து கேர் பண்ணி நம்மளை விசாரிக்கிறாங்க, நம்மளுடைய ஒர்க்கை வந்து அவங்க பார்க்குறாங்க, நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்றதே வந்து பெரிய விஷயமாக தான் இருந்தது எனக்கு. அதுதான் காயத்ரியோட ஈவெண்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்ற மாதிரி. அவங்க ஃபேமிலியே வந்து அந்த அளவுக்கு நம்மளை ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்மளை மதித்து. நான் கிளம்புனேன், மார்னிங் முகூர்த்தம் முடிச்சுட்டு நான் கிளம்பும்போது காயத்ரியோட மாமியாரை நான் அங்கேருந்து கேட்டாங்க, அம்மா இப்போவே ஏம்மா கிளம்புற, அது தாலி கட்டி முடிச்சுட்டு எல்லாம் வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. அப்பயும் என்னை பார்த்துட்டு வந்து இருமா சாப்பிட்டு போம்மா, வாமான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. இல்லை ஆண்டி நான் சாப்பிட்டுட்டேன், நான் சாப்பிட்டு தான் கிளம்புறேன், நீங்கள் ஃபங்க்ஷனை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஈவெண்ட் எனக்கு. நானும் ஒரு ஈவெண்ட்டில் ஒரு ப்ரைடு மட்டும் எடுக்கிறதுனால ப்ரைடும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. என்னால் எல்லாருக்கூடையும் வந்து கனெக்ட் ஆக முடியும், ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிட்டேன். ஸோ அவங்களுக்கு ஐப்ரோஸும் நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும். ஸோ தின்னாக இருக்கிற ஐப்ரோஸ் வந்து ஸ்டேஜில் பெருசாக எடுப்படாது. அதனால் கொஞ்சம் வந்து திக்னஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஸ்வெட் ஆனாலும் அந்த இடத்துலலாம் வந்து மேக்கப் வந்து இதுவாகாது, மூவ் ஆகாமல் இருக்கிறதுனால பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஹேர் டூ பண்ணணும். ஸோ சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே இருந்தது அவங்களுக்கு, அது எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்டு நான் கேட்டேன் ஐப்ரோஸ் அவங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் வந்து ஓகே அப்படின்றதுனால தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து போகிறதுக்கு ரெடியாக இருந்தோம். ஏன்னா அவங்களுடைய கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகக்கூடாது. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நான் போவேன். நான் இன்னும் வந்து பேஸ் வந்து இன்னும் முடிக்கல, அதனால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு
மெஸ்ஸியாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் நான் இது வந்து ஜஸ்ட் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறது உங்களுக்குலாம் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டு saree வந்து ட்ரை பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி ப்ரீப்ளீட் பண்ண saree தான் இது. ட்ரை பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் அவங்களுக்கு நான் ட்ரை பண்ணது காட்டன் இன்ஸ்கர்ட்டில் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். காட்டன் இன்ஸ்கர்ட்டில் ட்ரை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு சைடில் தெரியும் எவ்வளோ நம்ம டைட்டாக ஸ்ட்ரக்சராக வந்து அந்த சாரியை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாரியை ட்ரை பண்ணியாச்சு. நெயில்ஸும் வந்து நம்ம தான் பண்ணியிருந்தோம். நெயில்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுக்கு. ஃபைனலான மேக்கப் லுக் வந்து இதுதான். ஹேர் டூலாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஸ்கின் டோன்லேயே வந்து இருந்தது மேக்கப் வந்து ரொம்ப ஓடும் இல்லாமல் அவங்க ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த மேக்கப் வந்து பண்ணியிருந்தோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.